வெல்கம் டு புவிமேக் சேனல். இன்றைக்கி நம்ம அறிவியல் அறிஞர் அலெக்சாண்டர் பிளமிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அவர் எப்போ பிறந்தார்னா 1881 பிறந்து 1955 இறந்துட்டார். சரியா? ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது பள்ளிப்படிப்பு. அலெக்சாண்டர் பிளமிங் தன்னுடைய பள்ளிப்படிப்பில் லண்டனில் உள்ள சென்ட் மேரிஸ் பள்ளியில் பயின்றார். ஹையர் ஸ்டடீஸ், உயர்கல்வி, அதாவது கல்லூரி படிப்பு. மருத்துவத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டதால் தன்னுடைய 20வது வயதில் மாமா உதவியுடன் சென்ட் மேரிஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ படிப்பை பயின்றார். இவர் பயின்ற படித்து முடித்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தது. இதனால் இவர் டாக்டராக ஆகிட்டார் பார்த்தீங்களா. அதனால் அங்கே போய் உலகப்போரில் அந்த மருத்துவ குழுவுக்கு தலைவராக சேர்ந்துட்டார். முதல் உலகப்போரின் போது இராணுவ வீரர்கள் பலர் காயமடைந்து அதனால் ஏற்பட்ட தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு இருந்தனர். அதனால் அவங்களுக்கு மருத்துவர்கள் தேவையாக இருந்தது. ஓகேவா? இராணுவ வீரர்களின் மருத்துவ குழுவிற்கு தலைவராக பிளமிங் நியமிக்கப்பட்டார். மருத்துவ குழுவிற்கு தலைவராய் நோயாளிகளுக்கு கிருமி நாசினி மருந்து கொடுத்தும் இன்னும் நோய் குணமாகவில்லை, காயங்களையும் ஆறவில்லை. இவங்கள்ட்ட இந்த மெடிசனை கொடுத்தோம், அவங்களுக்கு குணமாகவில்லை, ஏன்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இக்கிருமிகள் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இவை பாக்டீரியங்களை பரப்புகின்றன. அப்போது நோயாளிகளுக்கிடையே இவர் பாக்டீரியாவில் பரப்புது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. எனவே பாக்டீரியங்களை அயக்கும் பொருளை கண்டறிய வேண்டும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார். லேபில் போய் இவரும் ஃப்ரெண்ட்ஸும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. இதோ இந்த வளர் ஊடகத்தில் ஸ்டைஃபலோகாக்கஸ் என்னும் பாக்டீரியங்கள் வளர்க்கிறேன். ஒரு பாக்டீரியங்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நாளடைவில் ஆராய்ச்சியின் விளைவா என்ன, இந்த வளர் ஊடகத்தில் பூஞ்சை படர்ந்துள்ளது, ஆனால் இதில் உள்ள ஸ்டைஃபலோகாக்கஸ் பாக்டீரியங்களை காணோமே அப்படின்னு பார்க்குறாரு. பூஞ்சை படைஞ்சிருக்கு, ஆனால் அந்த இதில் என்ன பாக்டீரியாவை காணோம். இவர் வளர்த்த பாக்டீரியாவை காணோம். அந்த பூஞ்சை பேர் தான் பென்சிலின். அப்போது 1928 உலகிலேயே முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து, ஃபஸ்ட்டு இம்யூனிட்டி மெடிசன், அதுக்கு பேர் தான் பென்சிலின். அதுக்காக இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இவருக்கும் இவர் குழுவுக்கும் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தருணத்தில் அவர் என்ன சொன்னார்னா, நான் அவார்டு வாங்கணுன்றதுக்காக கண்டுபிடிக்கலை, எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றியது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார். என்ன சொன்னால், நாங்கள் நோபல் பரிசு நோக்கத்தில் மகிழ்ச்சியை விட நோபல் பரிசு பெற்றது எவ்வளோ பெரிய அவார்டு, அந்த சந்தோஷத்தை விட நிறைய பேரை காப்பாற்றிடுறோமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி, இவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. மருந்துகளின் ராணி தெரியும் தானே, குவீன் ஆஃப் மெடிசின் என்னது, பென்சிலின். பென்சிலின் என்னும் நோய் எதிர்ப்பு மருந்து நிமோனியா, டிப்திரியா போன்ற பல்வேறு நோய்கள் மற்றும் காயங்களை குணமாக்கியது. அலெக்சாண்டர் பிளமிங் கண்டுபிடிப்பு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய பயனை தந்ததால் அந்த மருந்தை தான் என்ன பண்ணிட்டாங்க, மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. Thank you for watching my channel.